அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். நவக்கிரக தமிழ் எண்கிறது ஜோதிட பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்கிறது தான் 240 எழுத்து. தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்ணிடம் கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த எண்கிடம் 20 நட்சத்திரத்தை காட்டுகிறது, பூதங்களை காட்டுகிறது, ராசிகளை காட்டுகிறது. நட்சத்திரம் அனைத்தையுமே இதை காட்டி கொண்டு வருகின்றது. தெய்வங்களை காட்டி கொண்டு வருகின்றது. அனைத்தையுமே எண்ணும் எழுத்தும் வார்த்தை அடிப்படையில் ஜாதகப்படி எழுதப்பட்டது என்பதையெல்லாம் இந்த எண்கிடம் எடுத்து காட்டி வருகின்றது. இந்த எண்கிடம் தமிழ் எண்கிடம் ஜோதிடம் 20 நட்சத்திரங்களையும் அனைத்தையுமே இது சொல்லப்பட்டு வருகிறது. தமிழ் எண்ணிடம் பூதங்களை சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ் மொழி அனைத்துக்கும் இது உறுதி செய்து இந்த தமிழ் எண்ணும் எழுத்தும் சொல்லி வருகின்றது. ஆகையால் இந்த தமிழ் ஜோதிடம் மூலமாக சில வரிகள் வார்த்தை அடிப்பில் நான் சொல்லிக் கொண்டு வருவது ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டு வருகின்றீர்கள். ஆகையினால் இப்போது ஏன் காகத்தை சனி என்று சொல்கின்றோம், பன்றி நாயெல்லாம் ஏன் சனி என்று சொல்கின்றோம் என்றால், அது எப்படி என்றால், காகங்கள் வெண்காகமாக இருந்தாலும் சரி, கருங்காகமாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, பன்றியாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் செத்த பிணத்தை கூட திங்கக்கூடியவை, நரகத்தை திங்கக்கூடியது. காகங்கள் இருக்குங்களே, காகங்கள் மீன் சந்தையெல்லாம் சுற்றி கொண்டு தெரியும். எவன் மீன் போகிறானோ அதையெல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிடக்கூடிய ஒரு பட்சி அவை காகம். காகங்கள் அதனால தான் காகத்தை ஆகாதுன்னு சொன்னாங்க அந்த காலத்தில். அதனால் காகங்கள் பொதுவாகவே கறி, மீன், நாட்டு அடிச்சது அனைத்தையுமே சாப்பிடக்கூடியது காகங்கள். அதனால தான் அது சனின்னு சொன்னாங்க. பன்றி ஏன் சனின்னு சொன்னாங்க? அது பெருமாளுடைய வாகனம் தானே. பூமிக்கு கீழே போய் பறிச்சுக்கிட்டே போகிறவர் விஷ்ணு பகவான். அந்த வாகனத்தை போய்ட்டு நாம் சனின்னு ஏன் சொல்கிறோம்? ஏனென்றால் அது நரகத்தை சாப்பிடக்கூடியது, நாட்டடிச்சது சாப்பிடக்கூடியது பன்றிலாம். ஆகையினால் அதையெல்லாம் ஒரு சனி என்று சொன்னார்கள். சனி என்று தான், இன்றும் சனின்னு தான். அது நல்ல உணவுப் பொருட்களை தின்பதெல்லாம் நமக்கு சனி நல்ல, அவையெல்லாம் ராஜயோகமாக இருக்கும். அதனால் கருங்காகம், வெண்காகம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் நாற்று அடிச்சு தான் அதுக்கு சுவையாக இருக்கும். அதோட நாய் இருக்கே, நாய் செத்த பணத்தை கூட திங்கும். மனுஷனெல்லாம் குடி தோண்டி புதைக்காம விட்டாங்க, அது நல்லா இஷ்டத்துக்கு பொறுக்கி திங்கும், கடிச்சு திங்கும். அதனால தான் நாயை சனின்னு சொன்னாங்க. சீங்கிறதெல்லாம் நாயைத்தான் சொல்லுவாங்க. ஏனென்றால் அது நரகத்தை திங்கக்கூடியது. அது எப்படித்தான் சிவனுடைய வாகனம் கால பைரவராக இருந்தாலும் அது நாற்றடிக்குது. நாய் ஒரு நாற்றம். சிவனுடைய வாகனம் கால பைரவராக இருந்தாலும் அந்த கால பைரவர் நாயை கனவுல கண்டாலும் சரி, மாயத்தில் கண்டாலும் சரி, உருவத்தில் கண்டாலும் சரி, அது சனியும் தான். அது ஒரு நேரம் கொடுக்கும், சில நேரம் கொடுக்காம போடும். அது அழிமானத்துக்கு தான் அது. அதனால் நாய், பன்றி, காகம், கோழி கூட சேர்த்துக்கதில் சில கோழிகளை நாட்டடிச்செல்லாம் நீங்கும். அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் ஒரு சனியன். அதுதான் நாரதர் போய் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சேவலாக குனிஞ்சி மீண்டும் எழுந்திருக்கும் போது நாரதர் வேறு உருவத்தில் வர காரணம் அதான். அதனால் கோழி இனத்தில் எல்லாமே கோழி இனத்தில் அதுவும் ஒரு சனியன் தான். ஏன்னா அதெல்லாம் நாட்டடிச்சிருக்குங்கிறது. அதனால் பொதுவாகவே காகம், நாய், பன்றி, கோழி இவையெல்லாம் சனியன் தான் நமக்கு. அவைகள் நல்லதாகவே தெய்வத்துடைய சக்தியினால் அது தெரிஞ்சாக்கா நல்லதாக தான் இருக்கும். ஆனால் அது சனியன் தான். அதனால தான் இந்த சனியை நாய், பன்றி, பட்சிங்கிற கோழி இவைகளெல்லாம் சனி என்று சொன்னார்கள். அதில் தான் நலமகாராஜ். அதனால தான் திருநள்ளார் சனி பகவான் என்றாலே எல்லாமே பகவான். அது 2 வருஷத்துக்கு ஒரு முறை
ஒரு வீட்டில் ராசி ஒரு வீட்டை கடந்து செல்லணும்னாக்க 2 வருஷம் ஆகும். அதுதான் 2 வருஷமும் அவருக்கு ஒரு வீடு சொந்தமாகிறது. அந்த வீட்டில் வந்து மகரத்துலேயும் சனி, மகரத்துலேயும் கும்பத்துலேயும் சனி இருக்கிறார். சொந்த வீட்டில் இருக்கார். சொந்த வீட்டில் என்னன்னாக்கா பொதுவாக ஏன் அப்படி சொந்த வீட்டில் இருக்காருனாக்கா அது வந்து அது ஒரு நாட்டை அடித்த ராசி. மகரம் கும்பம் நாட்டை அடித்த ராசி. அது கும்பம்னு நமக்கு வச்சுருப்பாங்க கும்பத்துக்கு. அதனால் வந்து இந்த பன்றியெலாம் வந்து எங்கே வந்து ஈரம் இருக்கோ அந்த இடத்துல போட்டு அடைஞ்சிக்கிறது. அதில் தான் அது எல்லாம் ஒரு ஆகாத நமக்கு சகனம், ஆகாத சகனம் என்று சொல்லுவார்கள். பூனை இருக்குங்களே, பூனை அப்படி இல்லை. பூனை குறுக்கம் வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அது திருட்டுத்தனம்கிட்ட இருக்குது. இந்த பூனைக்கும் எலிக்கிட்டையும் திருட்டுத்தனம் இருக்குது. அதில் தான் வந்து அது ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் திருட்டுத்தனமாக எவனாவது போயிட்டு இருக்கும்போது அது குறுக்க வந்தாக்க அது வேற ஒருத்தனுக்கு பாஸ் ஆகிடும். அதனால தான் அந்த பூனையும் வந்து ஆகாத சகுனன்னு சொன்னாங்க. அதனால் வந்து இந்த தமிழ் வார்த்தையினால் நான் சொல்லப்பட்டு வருவது அனைத்துமே இந்த தமிழ் என்னும் எழுத்து மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். ஆனாலும் இந்த காகம், நாய், பன்றி, கோழி, நாய் இவைகள்லாம் நமக்கு ஆகாத சகுனம் தான். ஆனால் பூனை அப்படி இல்லை. பூனை குறுக்க வந்த ஏன்னா அதுக்கிட்ட திருட்டு எண்ணங்கள் இருக்கும் பூனைக்கிட்ட. அதில் தான் வந்து அதை வந்து குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் எது ஆகாத சகனமோ அதை வந்து நம்ம வந்து சனின்னு சொல்கிறோம். ஆனால் பூனை அப்படி இல்லை. அது ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் வரும். ஆனால் எலியை கண்டாலே கூட பெருமை அது விநாயகர் வாகனம்னு சொல்லுவோம். ஆனால் விநாயகர் வெளிக்கு வந்து அதுக்கும் சாக்கடை தான் நல்லாயிருக்கும். அதுக்கு துணிமணி கிடைச்சாக்கா அது நல்லா திங்கும். பறவைகள் கிடைச்சாக்கா அது திங்கும். ஆனால் ஒரு வகையில் வந்து எலி நல்ல சகனத்தை தான், நல்ல சகனமாக தான் இருக்கும். அது விநாயகர் மூலமாக கண்டால் நமக்கு நன்மையெல்லாம் ஏற்படும். எது எந்த வாகனம் யாருக்கு சொன்னால் அந்த வாகனத்துடைய தேவதைகள் மூலமாக கண்டாக்கா ஒரு நல்லாயிருக்கும். ஆனால் முழுமையாக நல்லா இருக்காது. அதனால் வந்து இந்த குபேர மூளைக்கு வந்து எண்ணிடம் 31 36 18 இதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய எண்கணிதம் வந்து 4. குபேரன் மூளை. சனி மூளைக்கு வந்து எண்கணிதம் 3 1 18 இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அதை விரியனுங்கிறது 4. அப்போ சனி மூளை, விரியனுங்கிறது 4. குபேர மூளை தான் வடக்கு கிழக்கு தான் நமக்கு வந்து குபேர மூளை என்று சொல்லக்கூடியது. அந்த குபேர மூளை வந்து 4வது எண்கணிதத்தில் இருக்கின்றது. சனி மூளை வந்து 4வது எண்கணிதத்தில் அதுவும் இருக்கின்றது. சனி மூளை அந்த குபேர மூளை. அப்போ வந்து சனி மூளை வந்து எண்கணிதம் 4வது எண்கணிதத்தில் காட்டுகின்றது. பருந்து பாருங்கள், பருந்து எல்லாம் ரொம்ப தூய்மையானதுங்க. எங்கேனாலும் அழகான ஒரு நல்ல குளத்தில், ஆற்றங்கரையில், கடலில் இப்படிலாம் வந்து மீன் வகைகள் இருந்தாக்கா அதை அழகாக பிடித்து கொண்டு போய் அதை சாப்பிடும். அதெல்லாம் பருந்தில் நல்ல சகுனங்க. அதெல்லாம் கருடனும் நல்ல சகுனம் தான். கருடன், பருந்து, ஜடாயி இவையெல்லாம் நாட்டடித்து அதை திங்காது. பிடிச்சிட்டு போய் உயிரோட பிடிச்சிட்டு போயே திங்கும். அது எது நாட்டடிச்சு திங்காது. நாகரிகமாக கடலை விட்டு மீனை பிடிக்கும், ஏரி விட்டு மீனை பிடிச்சி சாப்பிடும். அதனால் வந்து பருந்து, கருடன், ஜடாயு, கிளிகள் இவைகளெல்லாம் நல்லா உணவு வகையில் நல்லா பதார்த்தம்லாம் நல்லா கனி வகைகளை சாப்பிடக்கூடியது. அவைகளெல்லாம் நம்ம கனவுலையும் இதிலே கண்டாலக்கூடிய நல்ல நன்மைகளை தான் கொடுக்கும். அதில் தான் கருடனை வந்து வியாழக்கிழமை தோறும் வியாழக்கிழமை கருட தரிசனத்துக்கு மக்கள் ஒரு கருடன் வரும் திசை நோக்கி, கருடன் எங்கே ரெகுலராக நிரந்தரமாக வருதோ அந்த இடத்தை நோக்கி கருட தரிசனம் பார்த்து வருகிறார்கள், கண்டு கழிக்கிறார். அதனால் வந்து ஆசீர்வாதங்கள் பெறுகிறார்கள். ஆனால் வந்து அதுபோல் கருடன் தானே இல்லை, கருடன் வந்து இது பருந்து வந்தாலும் கூட நல்லாயிருக்கும். பருந்தும் கூட சேர்ந்து வந்தாலே நல்ல நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா அதெல்லாம் கனிவைகளை சாப்பிடக்கூடியது. கண்ட நாற்றத்தை வந்து சாப்பிடாது. கருடன், பருந்து, கிளிகள், கழுகுகள் இதெல்லாம் இது கழுகு இல்லை. இந்தமாரி பருந்து, கருடன் இதெல்லாம் வந்து நல்ல வகை கனிவைகளை சாப்பிடக்கூடியது. ஆனால் கழுகு இருக்கே அதுக்கு எங்கே எங்கன்னா ஆடு மாடு செத்து கிடந்தாக்கா அதை போய் சாப்பிடும். ஏன்னா அதுக்கு வந்து கழுகுக்கு வந்து மூக்கில் இருக்கும். எங்கேனாலும் எது செத்து கிடக்கும் அதை அந்த இடம் தேடி போகும். ஆனால் அதுக்கு ஒரு பவர் இருக்குது, சக்தி இருக்குது. ஆனால் அதனால் வந்து இந்த பருந்து,
கருடன், கிளிகள், கிளிகள் மற்றொன்று குயில்கள், இதுவையெல்லாம் ஒரு நல்ல ஒரு புழு பூச்சிகளை தின்னாலும் சரி, கனிவைகளை தின்னாலும் சரி, அவைகளை கண்டால் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதுதான் கணக்கு. ஏன் ஆந்தை அலறுன்னு சொல்கிறோம். அது பகலில் பகலில் வந்து கண்ணு தெரியாது, இரவில் தான் கண்ணு தெரியும். அதனால் வந்து ஆந்தை அலறுதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பகலில் தூங்குறதுனால பகலில் அதுக்கு வந்து கண்ணு தெரியாத காரணத்தினால ஆந்தை வந்து ஆகாத சகுனம்னு சொல்லப்படுகிறது. இதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதி அம்சங்களும் இருக்கின்றது. அதனால் பருந்துடைய எண்களில் வந்து 9, 5, 5, 9 இதெல்லாம் கூட்டினாங்க 28. அதனுடைய விதி என்கிறது 1. கருடன் என்கிறோம் 1, 5, 5, 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. அதான் கருடனுடைய விதி என்கிறது 8. அதெல்லாம் நாகரிகமாக சாப்பிடக்கூடியது கருடன்லாம். ஜடாய்க்கு வந்து 3 எழுத்து, 3, 3, 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 10. அதோடைய விதி என்கிறது 1 ஜடாயு. அதனால் இந்த பருந்து, கருடன், ஜடாயெல்லாம் பார்த்தாக்கா ஒற்றே கடலில் ஏறி எப்பேற்பட்ட பெரிய வகை மீனாக இருந்தாலும் சரி, அதை அடித்து தூக்கிட்டு போய் அதோட குஞ்சிகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப பார்க்கணும், ரொம்ப அழகாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் நேராக ஜடாய் தூக்கிட்டு போய் ஒரு தன்னுடைய குஞ்சுகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து பொதுவாக வந்து பருந்து, கருடன், ஜடாயு, கிளிகள் இவையெல்லாம் கனவுலையோ நேரடியாக கண்டாலும் நல்ல பலனாகத்தான் இருக்கும். ஆகையினால் நான் சொல்லப்பட்ட ஒரு எண்ணும் எழுத்தும் கலந்து உள்ளது. எண்ணும் எழுத்து சேர்த்து தமிழ் தனிப்பட்ட முறையில் நான் எண்ணிடம் கணித்து இதை வார்த்தை அடிப்படையில் அந்தந்த சாணப்பலனை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வானங்களில் உள்ள நட்சத்திரத்தை சொல்லப்பட்டு வருகின்ற எண்ணும் எழுத்தும் தமிழ் எழுத்து வானங்களில் உள்ள நட்சத்திரத்தை சொல்லப்பட்டு வருகிறது, பூதங்களில் சொல்லப்பட்டு வருகிறது. ஜோதிட பலன் எப்படி கணிக்கப்பட்டது என்பதெல்லாம் நம்மளுடைய தமிழ் எண்ணும் எழுத்தும் உறுதியாக சொல்லப்பட்டு வருகிறது என்பதை நான் உங்களிடம் தினமும் இந்த திருஞான சம்பந்தம் அனலிட்டிக்ஸு அது ஷார்ட்டில் வருது. திருஞான சம்பந்தம் யூடியூப்பில் சொல்லப்பட்டு முழுமையாக நீங்கள் பார்க்கணுமாக்கா திருஞான சம்பந்தம் யூடியூப்பு போய்ட்டு நீங்கள் நேரடியாக பார்த்தாக்க எல்லா விவரங்களும் தெரியும். நன்றி, வணக்கம்.